எல்லோருக்கும் வணக்கம். நான் சுகுமாரன் பேசுறேன். இன்னைக்கு 1996 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பத்தி பேசலாம்னு இருக்கேன். என்னன்னா, அப்போதான் நான் ஒரு 10த் படிச்சிருந்தேன். அந் அந்த 1996 வேர்ல்ட் கப் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் நடந்தது. அந்த சீரிஸ்ல இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் ஆடும்போது தான் நான் முதலா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அதுக்கு முன்னாடி 1992லாம் பார்த்தீங்கன்னா, அ இப்ப நாங்க டியூஷன் படிக்கும்போது அவர் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பார்க்கல. கிரிக்கெட் பத்தி அந்த அளவுக்கு வந்து தெரியாது. இப்ப 1996 தான் வந்து கிரிக்கெட் பத்தி கொஞ்சம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அ அதுக்கப்புறம் பில்டப்பும் வந்து இப்ப நெறைய குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அந்த 1996 வேர்ல்ட் கப் வந்து குறிப்பா இந்தியால நடந்தது. இந்தியா, பாகிஸ்தான் அப்புறம் ஸ்ரீலங்கால வந்து அந்த மேட்ச் நடத்துனாங்க. இப்ப பெரும்பான்மையான வந்து மேட்சஸ் வந்து இந்தியால தான் நடந்தது. இன்னமும் வந்து ஒரு பெரிய ஹைப் என்னன்னா, இந்த வேர்ல்ட் கப் எப்படியோ வந்து இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்ற மாரி எல்லா செலிபிரிட்டீஸும் வந்து இப்ப நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த வேர்ல்ட் கப் வந்து இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் தானே அந்த சின்ன வயசுல. சரின்னு சொல்லிட்டு நானும் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் இப்ப எல்லா மேட்சும் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ஏன்னா வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் இப்போ பிளேயர்ஸ் எல்லாரையும் பத்தி இந்த சன் டிவில அப்புறம் அப்புறம் டிடி சேனல்ல கூட ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்மகிட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரோட தனித்திறமை அப்படி இப்படிலாம் சொல்லி நம்மளோட கூஸ் பம்ப்ஸ் அப்படியே ஏத்தினாங்க. இப்ப எப்படியும் ஒரு புது படம் வரும்போது ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம பார்க்கணுன்ற ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாரி, அந்த டைம்ல வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் வந்து இருந்தது. ஆம், குறிப்பா அந்த வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம சச்சின் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அதனாலேயே வந்து இந்தியா இப்போ இப்ப நெறைய மேட்ச் ஜெயிச்சது. அதுவும் இல்லாம ம் சச்சின் மட்டும் இல்லாம மற்ற பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. அ இப்ப டீமே நல்லா இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு டீசென்ட்டான ரன் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா லீக் மேட்ச் அது. டீசென்ட்டான ரன் அது. ஏன்னா அந்த டைம்ல வந்து அது 270 கிட்ட ரன் 270 மேலன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்ல ரன் அது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஜெயசூர்யா அந்த ரன்ன செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த பிகினிங் ஓவர்ஸ்ல ரன்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த வந் அந்த மேட்ச பார்த்து வந்து ஒரு கவலை. ஏன்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாரிலாம் வந்து தலைக்கு மேல பவுண்டரி அடிக்கிறது, அதெல்லாம் இ இப்ப நான் பார்த்ததுல எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகருமே பார்க்காத அந்த பவுண்டரி ஷாட்ஸ்லாம் வந்து அவரு ஜெயசூர்யாவும், இப்ப அவரு கூட இருந்த பார்ட்னரா இருந்த அ ரமேஷ் கல்வித்ரா தான். 2 பேரும் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிரடி ஆட்டமா இருந்தது. இன்னும் வந்து அ வந்து 2 பேருமே லெஃப்ட் அண்ட் ரைட். ரமேஷ் கல்வித்ரானா வந்து ரைட் ஹேண்ட் அ பேட்ஸ்மேன். அதே மாரி ஜெயசூர்யா லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா வந்து அவங்க ப்ளே பண்ணாங்க. பட் நமக்கு தான் கோவமா இருந்தது அந்த மேட்ச பார்க்கும்போது. என்ன இப்படிலாம் ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க என்னதான் நல்லா ஆடுனாலும் அத பார்க்கும்போது ஒரு பெரிய ரசிக்க தோணல அந்த டைம்ல. என்னாச்சுன்னா அந்த மேட்ச வந்து அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. ஆ அதுக்கப்புறம் இந்தியா செமி ஃபைனல் வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கூட விளையாடி ஜெயிச்சுச்சு. அப்புறம் இந்தியா வெர்சஸ் அ மறுபடியும் ஸ்ரீலங்கா. அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னது சரி அது லீக் மேட்ச் தானே.
ஆ இப்ப எப்படியோ ஜெயிச்சுட்டாங்க. இது வந்து என்னன்னா செமி ஃபைனல் மேட்ச்சு. எப்படி இருந்தாலும் விடமாட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. அதே நேரத்துல அந்த செமி ஃபைனல்ல ஜடேஜாலாம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு அந்த மேட்ச்ச. அதனால சரி அசால்ட்டா ஜெயிச்சிடலாம் ஸ்ரீலங்காவ அப்படின்ற மாரி இருந்தது. ஆ இப்போ முதல்ல ஸ்ரீலங்கா பேட் பண்ணாங்க. அது பேட் பண்ண டைம்ல நான் பார்க்கல. ஏன்னா அந்த இன்னிங்ஸ பார்க்கல. ஏன்னா மதியம் வேளைன்னா நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்தியா விளையாடும்போது தான் பார்த்தேன். அப்ப டார்கெட் 251 தான். சரி, இங்க 251 வந்து அவ்ளோ பெரிய டார்கெட்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்தியா வந்து அது வந்து இப்ப இவங்க நல்லா விளையாடுனாங்கன்னா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல சச்சின் நல்லாவும் வந்து ஆடுனாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் வந்து எல்லாருக்குமே தெரியுமே. என்னாச்சுன்னா, அந்த மேட்ச்ல 120 இப்போ 120 ரன்னுக்கு 8 விக்கெட் போயிட்டு, இப்போ 34, 35 ஓவர்ஸும் வந்து முடிஞ்சு அந்த அந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்றனால, அந்த மேட்ச்சே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு மேல ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ம் அந்த மேட்ச்ல இலங்கை வந்து ஜெயிச்சதா வந்து அவங்க வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன்னா ரொம்ப சோகமான விஷயம். ஏன்னா வினோத் காம்பிலாம் வந்து அழுதாரு. மற்ற பிளேயர்ஸும் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. இன்னும் குறிப்பிட்ட என்னன்னா, இந்தியா தோத்துருந்தா கூட பரவால்ல. ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு நிலையா இருந்தது அது. ஆ சரின்னு சொல்லிட்டு என்னன்னா, அப்ப இருந்த மனநிலை அந்த சின்ன வயசுல என்னன்னா, சரி இப்போ நம்மள இந்த அளவுக்கு ஒரு ஒரு ம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இலங்கை டீம் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்டின்ட்டு எல்லாருமே நெனச்சிருந்தாங்க. நானும் நெனச்சிருந்தேன் அப்ப நானு. அந்த மேட்ச்ல அ அந்த மேட்ச்ல பார்த்தா, இப்ப லாஸ்ட் ஃபைனல் மேட்ச். அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. அப்போ ஆஸ்திரேலியா நல்ல டீமா இருந்தது. அ இப்ப என்னன்னா ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும். ஏன்னா ஏன்னா இந்தியன் டீம் அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கிட்டயும் தோத்துருந்தது. ஸ்ரீலங்கா கிட்டயும் தோத்துருந்து. இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பரவால்ல. நம்மள அந்த அளவுக்கு நம்மள மோசமா தோற்கடிக்கல. பட் ஸ்ரீலங்கா கிட்ட தான் அந்த 2 மேட்சஸ்லயுமே வந்து நம்ம தோத்துட்டோம். அதுவும் செமி ஃபைனல் ரொம்ப மோசமா தோத்ததுனால, இப்ப அந்த ஃபைனல்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மேட்ச் அது. அந்த டைம்ல அவரு ஏன்னா ஜெயசூர்யா ஆ என்ன பிகினிங் ஓவர்ஸ்லயே அவுட் ஆயிட்டாரு. அதே மாரி ரமேஷ் கலூத்ரான்னு அவுட்டுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னும்போது சரி கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு மேட்ச் பார்த்துட்டே இருந்தா, அப்புறம் இப்ப மிடில் ஆர்டர்ல இவரு அசன்கா குருசிங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப அவரும் அரவிந்த் டி சில்வா 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு அசன்கா குருசிங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அவுட் ஆனதுக்கு அப்புறமும், அந்த டீமோட கேப்டன் இப்ப அர்ச்சனா ரணதுங்காவும், ம் ம் இவரு அரவிந்த் டி சில்வாவும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணி அந்த மேட்ச்ச வந்து அவங்க ரொம்ப சூப்பரா சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. சரி அப்பலாம் கூட தெரியல. சரி இவரு வந்து இவரு அரவிந்த் டி சில்வா சரி ஏன்னா ஸ்ரீலங்கா டீமே இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் த பிளேயர் வந்து அரவிந்த் டி சில்வா அப்டின்ட்டு நெனச்சிருந்தேன் நானு. என் என்னன்னா இந்த 1996 வேர்ல்ட் கப்ல நம்ம நெனச்ச மாரி ஒண்ணுமே நடக்கலையே அப்டின்ற மாரி ஒரு சோகத்துல அப்டியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு
அந்த செமி ஃபைனல் மேட்சோட இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செமி ஃபைனல் மேட்சோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் பார்க்கல நானு. அந்த அ அ அந்த மேட்ச்ல ஒரு டவுட் இருந்தது. என்னடா பிட்ச் வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஜெயசூர்யா ரன் எடுக்கல. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்ல சச்சின் மட்டும் தான் ரன் அடிச்சாரு. இப்போ மத்த பிளேயர்ஸ் யாராலுமே ரன் அடிக்க முடியல. ஸ்ரீலங்காவிலயும் வந்து பெருசா யாரும் ரன் அடிக்கல. எப்படி அவங்க 250 அடிச்சாங்க? அப்படின்ற இது மைண்ட்ல இருந்தாலும், இப்ப அந்த டைம்ல அந்த வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா தோத்த அந்தனால ரொம்ப அனலைசிஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு தான் அதோட ஹைலைட்ஸ் வந்து டிவில பார்த்தேன். பார்த்தா ஓப்பனிங் இப்ப பேட்ஸ்மேன் அப்புறம் மிடில் ஆர்டர்ல குர்சிங்கே வந்து அவுட் ஆயிட்டு 3 பேர் விக்கெட் போனதுக்கு அப்புறமும், இப்ப ஜெயசூர்யா, இப்ப ரமேஷ் கல்லுத்ரானா எப்படி வந்து ஆடுவாங்களோ, அத விட பயங்கர அதிரடி ஆட்டத்த வந்து இவரு அரவிந்த் விஸ்வலா வந்து வெளிப்படுத்தினாரு. அப்பதான் அந்த ரஜினி டயலாக் வருமே, "இன்னுமா என்ன தெரியல" அப்படின்ட்டு வந்து அவர் அரவிந்த் விஸ்வலா சொல்ற மாரி இருந்தது. அப்பதான் ஒரு பெரிய உண்மை எனக்கு புரிஞ்சது. இப்போ மிடில் ஆர்டர்ல அரவிந்த் விஸ்வலா வந்து இருக்கிறனால தான், இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து இவ்ளோ தைரியமா வந்து தலைக்கு மேல பவுண்டரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வந்தது. ஏன்னா அப்பதான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா அரவிந்த் சில்வா வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றத அப்பதான் நான் புரிஞ்சுக்கினேன். இன்னொரு வீடியோல அவர பத்தி டீட்டெயிலா பேசுவோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.